பெருஞ்சேரலாதனுக்கு வந்து தெரிய வருது. உடனே அவர் வந்து கப்பற்படையை திரட்டிக்கிட்டு போறாரு. கடம்பர்களுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறாரு. கடம்பர்கள் வந்து இந்த கடம்ப மரத்தை வந்து தெய்வமா வந்து வழிபட்டுட்டு வருவாங்க. இந்த போர்ல வந்து இமயவரம்பன் வந்து இந்த கடம்ப மரங்களை வந்து ஃபுல்லா வந்து அழிச்சிட்டு அவங்க வழிபட்டுட்டு இருந்த அந்த கடம்ப மரத்தை வந்து வெட்டி அதுல வந்து ஒரு பெரிய முரசு செஞ்சு அந்த முரசுகள் கொட்ட யானை மேல வந்து கம்பீரமா வந்து வராரு. இது வந்து கடம்பர்களுக்கும் சேரப்படைகளுக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய போருன்னே வந்து சொல்லலாம். இந்த கடற்கொள்ளையர்களில் வந்து முழுவதுமாக அழிச்சதுனால இப்போ வந்து வணிகம் வந்து சீராக நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இந்த சேர தேசத்தில் வந்து எல்லாமே வந்து சிறப்பாக நடக்குது. ரொம்ப செழிப்பாக வந்து இருக்கிறாங்க. மக்கள் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட இந்த வடக்கே இருக்கும் அந்த வடக்கில் உள்ள அந்த தேசங்களில் உள்ள அரசர்கள் வந்து இந்த செய்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த சேர தேசத்தை நம்ம